ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெக்சர்ல நம்ம ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, if z1 not equal to 0 and z2 be two complex numbers such that z2 by z1 is purely imaginary, then find the value of இதோட வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கும். ஸோ கொஸ்டின்ல தந்திருக்கிறது என்னன்னா, z2 by z1 is purely imaginary. ஸோ purely imaginaryன்றதுனால பியூர்லி இமேஜினரியா வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் IY அப்படின்னு வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெட் Z2 by Z1 is equal to IY. இப்போ கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 2Z1 plus 3Z2 by 2Z1 minus 3Z2 இதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Z1னால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும்? 2 plus 3 into Z2 by Z1 by 2 minus 3 into Z2 by Z1 அப்படின்னு வந்து வருமா? ஸோ இப்போ Z2 by Z1 ஓட வேல்யூ வந்து என்ன? IY, கரெக்டா? ஸோ 2 plus 3IY divided by 2 minus 3IY அப்படின்னு வருமா? ஸோ இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறப்ப என்ன வரும்னா 2 plus 3YI by 2 minus 3YI அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ 2 plus 3YI நான் வந்து சப்போஸ் நான் வந்து Zன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து செட்னா பை இப்போ டினாமினேட்டர் வந்து என்ன வருதுன்னா இதோட கான்ஜுகேட்டா இருக்குமா செட் பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இங்க இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் தான் மாறுது. ஸோ ஜெட் பை ஜெட் பார் அண்ட் அதோட ஹோல் மாடுலஸ். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா மாட் ஜெட் பை மாட் ஜெட் பார், கரெக்டா? இப்போ மாட் ஜெட்டோட வேல்யூ மாட் ஜெட் பாரோட வேல்யூமே சேம் தானே. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ்லாம் போகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, if z1 and z2 are two complex numbers such that z1 plus z2 whole cube equal to 0 and z1 square z2 bar equal to 1, then z1 z2 mod z1 z2 ஓட வேல்யூஸ்ல என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ given வந்து என்ன, z1 plus z2 whole cube equal to 0. அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து என்னன்னா z1 square z2 bar equal to 1, கரெக்டா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா z2 cube is equal to minus z1. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் மாட் எடுத்தேன்னா என்ன ஆகும்னா mod z2 cube whole modulus is equal to mod of minus z1, கரெக்டா? இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுனா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி mod z2 whole cube is equal to mod z1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இதுக்கும் எழுதணும்னா என்ன வரும்னா z1 square is equal to 1 by z2 bar. இப்போ ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்தனா mod of z1 whole square is equal to 1 by z2 bar whole mod. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றப்ப என்ன வரும்னா mod z1 whole square is equal to 1 by modulus of z2 அப்படி வருமா? ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் z2 பார் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா z1 bar modulus of z1 whole square into modulus of z2 is equal to 1. அப்புறம் modulus of z2 whole cube is equal to modulus of z1. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 நான் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா modulus of z2 into modulus of z2 whole cube whole square is equal to 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ modulus of z2 whole power 7 is equal to 1 வரும், which implies modulus of z2 is equal to 1. ஸோ இப்போ z2 ஓட மாடுலஸ் வந்து 1னா இப்போ அதை நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 is equal to மாடுலஸ் ஆஃப் z2 ஓட வேல்யூ 1 1 whole cube வந்து 1.
ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் Z be a complex number. Z be a complex number such that modulus of 1 minus iz by z minus I equal to 1. Then show that Z is purely real. ஸோ பியூர்லி ரியல்னா வந்து என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பியூர்லி ரியல்ங்கிறப்ப Z மைனஸ் Z பாரோட வேல்யூ வந்து ஜீரோன்னு வரணும். ஸோ அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லணும், பியூர்லி ரியல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம போடுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கிவன்ல தந்திருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐz பை z மைனஸ் ஐ ஈக்குவல் டு 1. கரெக்டா? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம்னா 1 மைனஸ் ஐz பை z மைனஸ் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிப்போம். இப்போ இதை நான் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போறேன். ஸோ கொண்டு போறப்ப என்ன ஆகும்னா mod ஆஃப் 1 மைனஸ் ஐz இஸ் ஈக்குவல் டு mod ஆஃப் z மைனஸ் ஐ. இப்போ என்ன பண்றேன், ரெண்டுக்குமே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z இன்டூ z பார். கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ணோம், என்ன வரும், 1 மைனஸ் ஐz இன்டூ 1 மைனஸ் ஐz ஹோல் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் ஐ இன்டூ z மைனஸ் ஐ தி ஹோல் கான்ஜுகேட். ஸோ இப்போ நான் வந்து z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணிட்டு போறேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1 minus I into x plus iy into 1 minus I into x plus iy the whole conjugate is equal to x plus iy minus I into x plus iy minus I whole conjugate. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், என்ன வரும், இப்போ மைனஸ் மைனஸ் ஐ இன்டூ எக்ஸ் வந்து மைனஸ் ஐஎக்ஸ், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய். ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 பிளஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இன்டூ, ஸோ இந்த பக்கம் இருக்கிறதோட வேல்யூ வந்து இதோட கான்ஜுகேட் தானே, ஸோ அதோட வேல்யூ வந்து என்னன்னு வரும்னா 1 பிளஸ் ஒய் பிளஸ் ஐஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல வந்து ஆர்ஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் இன்டூ ஐ அப்படின்னு வந்து வரும். அப்புறம் இப்போ அதோட கான்ஜுகேட்ன்றதுனால ஆன்சர் வந்து என்ன வரும்னா எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் இன்டூ ஐ அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இது கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ஒய் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன வரும், ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் பிளஸ் ஒன் minus of y square minus 2y plus 1 equal to 0. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா y square plus 2y plus 1 minus y square plus 2y minus 1 equal to 0. இப்போ y square cancel, 1 cancel. So 4y equal to 0 which implies y equal to 0. இப்போ y வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா வந்து z ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா வெறும் x மட்டும்தான் இருக்கும். ஸோ விச் இஸ் பியூர்லி ரியல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Z வந்து பியூர்லி ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஒய்யோட வேல்யூ ஜீரோவா இருக்கிறதுனால நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா Z வந்து பியூர்லி ரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, if z1 z2 z3 are three distinct complex numbers அப்படின்னு இருந்திருக்காங்க, such that 3 by mod z1 minus z2 is equal to 5 by mod z2 minus z3 equal to 7 by mod z3 minus z2. then the value of இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மாட் இருக்கு, ஆனா இங்க மாட் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்லி ஸ்கொயர் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா 3 by mod z1 minus z2 equal to 5 by mod z2 minus z3 equal to 7 by mod z3 minus z1. இப்போ இதோட வேல்யூ வந்து நான் k அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 by mod z1 minus z2 is equal to k அப்படின்னு இருக்கா. இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9 by mod z1 minus z2 whole square is equal to k1 square. கரெக்டா? ஸோ which implies 9 by இப்போ mod z ன்னு இருந்துச்சுன்னா நம்ம z into z bar ன்னு எழுதலாமா? ஸோ z1 minus z2 into z1 minus z2 whole bar equal to k1 square அப்படின்னு வந்து வருமா? ஸோ 9 by z1 minus z2 is equal to k1 square into z1 bar minus z2 bar அப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி சிமிலரா வந்து பார்த்தோன்னா 9 by z1 minus z2 is equal to k1 square into z1 bar minus z2 bar. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம இப்போ இந்த 5 by mod z2 minus z1 நம்ம இதே மாதிரி எழுதணும்னா என்ன வரும்னா 25 by z2 minus z3 is equal to k1 square into mod z2 minus z3 bar. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி எழுதணும் என்ன வரும்னா 49 by z3 minus z1 is equal to k1 square into z3 bar minus z1 bar. இப்போ LHLயும் RHLயும் நம்ம வந்து ஆட் பண்ணணும்னா என்ன வரும்னா இப்போ இந்த வேல்யூ, அதாவது இது வந்து நான் சப்போஸ் I அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப என்ன வரும்னா நமக்கு அந்த பக்கம் I is equal to k1 square into z1 bar minus z2 bar plus k1 square into z2 bar minus z3 bar plus k1 square into z3 bar minus z1 bar. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறப்ப என்ன வரும்? இப்போ k1 எல்லாத்துலயும் காமன் இருக்கிறது k1 காமன் எடுத்துடுறேன். z1 bar minus z2 bar plus z2 bar minus z3 bar plus z3 bar minus z1 bar. இப்போ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். z2 கேன்சல், z3 கேன்சல், z1 கேன்சல். ஸோ நம்ம கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z2 is equal to 2. மாடுலஸ் ஆஃப் z3 equal to 3. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 plus 4z1 z3 plus z2 z3 equal to 12. ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1ல ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர், மாட் z ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன? z இன்டூ z பார். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா z1 பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து வரும். அதாவது 1 ஸ்கொயர், ஸோ 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ அதே மாதிரி இதுக்கும் எழுதணும் என்ன வரும்னா z2 bar is equal to 2 square, அதாவது 4 அப்படின்னு வந்து வரும்.
அதே மாதிரி இதுக்கு வந்து எழுதணும்னா Z3 into Z3 bar is equal to 3 square வந்து 9. ஸோ இப்போ இங்க 9 இருக்கிற இடத்துல நான் Z3 into Z3 கான்ஜுகேட் அப்படி எழுதுனா என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் Z3 Z3 கான்ஜுகேட் Z1 Z2 பிளஸ் இப்போ 4க்கு பதிலாக நான் வந்து Z2 Z2 கான்ஜுகேட் எழுதுறேன். Z2 into Z2 கான்ஜுகேட் Z1 Z3 பிளஸ் இப்போ இங்க 1 இருக்குல்ல, ஸோ அந்த 1க்கு பதிலாக நான் வந்து Z1 into Z1 கான்ஜுகேட் எழுதுறேன். ஸோ Z1 Z1 கான்ஜுகேட் Z2 Z3 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வருமா? இப்போ இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது வந்து என்னன்னா Z1 Z2 Z3 காமனா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் காமனா வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 into modulus of Z1 bar plus Z2 bar plus Z3 bar equal to 12 அப்படின்னு வந்து வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z3 into இப்போ தனித்தனியா மாடுலஸ் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா ஃபுல்லாத்தையும் ஒரு மாடுலஸ்க்குள்ள எழுதுறேன். அதாவது Z1 plus Z2 plus Z3 whole conjugate equal to 12 அப்படின்னு வந்து எழுதுறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 whole conjugate equal to 12 by mod Z1 ஓட வேல்யூ 1, mod Z2 ஓட வேல்யூ 2, mod Z3 ஓட வேல்யூ 3. ஸோ 1 into 2 into 3 அப்படின்னு வந்து இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2ன்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இப்போ கான்ஜுகேட்டோட மாடுலஸும் நார்மலா நம்ம எடுத்திருக்க காம்ப்ளெக்ஸனோட மாடுலஸும் சேமா தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் mod of Z minus 3 plus 4i if modulus of Z minus 1 equal to 2. கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mod Z1 மைனஸ் mod Z2. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ Z1ஓட வேல்யூ வந்து நம்ம Z minus 1 அப்படின்றது மாதிரி நம்ம வேல்யூ வந்து எடுக்கிறோம். அதாவது எப்படின்னா Z minus 1 into minus of 2 plus 4i. ஸோ நம்ம இப்படி வந்து இதை வந்து இப்படி எழுதலாமா? ஸோ இப்படி எழுதுறப்ப Z1ஓட வேல்யூ வந்து என்னன்னா Z minus 1 அண்ட் Z2ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா minus of 2 plus 4i அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z minus 1 அதோட வேல்யூ 2. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 2 பிளஸ் 4i. கரெக்டா? ஸோ மைனஸோட மாடுலஸ் எடுக்கிறப்ப பிளஸ் ஆயிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2 பிளஸ் 4i விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4, 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. ஸோ 4 பிளஸ் 16 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 20. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ வந்து என்ன 2 plus modulus of Z2 ஓட வேல்யூ root 20 less than or equal to modulus of Z1 plus Z2 ஓட வேல்யூ இது Z minus 3 plus 4i less than or equal to modulus of 2 minus root 20. கரெக்டா? ஸோ இதோட மாடுலஸ் இருக்கிறதுனா வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆயிடும்னா root 20 minus 2 அப்படின்னு வந்து ஆயிடும். ஸோ விச் இம்ப்ளைஸ் மேக்ஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 2 plus root 20ன்னு இருக்கும். அப்புறம் மினிமம் வேல்யூ வந்து என்ன இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 20 மைனஸ் 2 அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே. சரி, ஓகே. அடுத்து
இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன கேட்குமா, போன கொஸ்டின்ல போட்ட மாதிரி தான். இஃப் z be a complex number satisfying mod z minus 4 plus 8i equal to 4, then least and greatest value of mod z plus 2 is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z minus 4 plus 8i equal to 4 அப்படின்னு வந்து தந்துட்டாங்க. கரெக்டா? இப்போ இதுல நம்ம வந்து கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். கரெக்டா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z plus 2. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z plus 2. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த 4 minus 4 plus 8i, அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணி படிக்கிறேன். அதாவது minus 4 plus 8i plus 4 minus 8i அப்படின்னு ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா அதுவே தான் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். ஸோ எப்படி பண்ண போறேன்னா, மாடுலஸ் ஆஃப் z minus 4 plus 8i plus 2 minus 8i அப்படின்னு வந்து எழுத போறேன். அதாவது இந்த 4 இங்க போடுறேன், இந்த 8i தூக்கி இங்க போடுறேன், இந்த 2 வந்து இந்த பக்கம் இங்க போடுறேன். ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா 2 plus 4 வந்து 6 அப்படின்னு வரும். 6 minus 8i அப்படின்னு வந்துடும். ஸோ modulus of z plus 2 is equal to modulus of z minus 4 plus 8i plus 6 minus 8i. கரெக்டா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு modulus of z minus 4 plus 8i plus modulus of 6 minus 8i. கரெக்டா? ஸோ இப்போ modulus of z minus 4 plus 8i ஓட வேல்யூ வந்து 4 plus modulus of 6 minus 8i ஓட வேல்யூ root over 6 square plus 8 square. கரெக்டா? ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து less than or equal to 4 plus root over 36 plus 64. ஸோ 4 plus root over 100. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். ஸோ 4 plus 10னா வேல்யூ வந்து 14 அப்படின்னு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி modulus of z plus 2 is equal to modulus of z plus 2 minus 4 plus 8i plus 4 minus 8i அப்படின்னு வந்து எழுதுறேன். இப்போ சிமிலர் பேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z minus 4 plus 8i minus மாடுலஸ் ஆஃப் 6 minus 8i அப்படின்னு வந்து வரும். ஸோ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 minus 10 ஹோல் மாடுலஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ விச் இம்ப்ளைஸ் mod z plus 2 ஓட கான்ஜுகேட் இதோட மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா 14ன்னு வரும். அப்புறம் இதோட மின் வேல்யூ வந்து என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். ஓகேவா? தேங்க்யூ.